ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மார்னிங் டு நூனுக்கான மினி vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே அம்மா பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டதுனால நமக்கு பெருசாக வேலை இல்லை. ஸோ நான் மாடிக்கு வந்துட்டேன். அப்பா இங்கே பூவெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அவர் தண்ணி ஊற்றுவாருன்ட்டு நான் முருங்காய் பறிச்சிட்டு போகலான்னு வந்தேன். சாம்பாருக்கு அம்மா கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் டைம் விட்ட 3 முருங்காவே அப்படியே இருந்துச்சு. ஸோ அதையே இன்னைக்கு சாம்பாருக்கு எடுத்துக்கிட்டாச்சு. அப்பா நம்ம செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாரு. யூஸ்வலாகவே செடிங்களுக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் இது சம்மர் டைமுங்கிறதுனால செடி எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் ஊற்றினா தான் சீக்கிரமாக வாடாமலும் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பார்க்கவே நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் மார்னிங் டைமில் இதை பார்க்குறதுக்கு. லாஸ்ட் டைம் vlogல நான் எல்லா செடியும் காட்டிட்டேன். ஆனால் ஒரே ஒரு செடியை மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் இந்த லெமன் செடி. இன்னும் எதுவும் லெமன் வரல, ஆனால் எல்லாமே நல்லா தளிர் விட்டுருக்கு. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ டேங்க் நம்பிருச்சு. இங்க ஒருத்தன் என்னமோ வாட்டர் ஃபால்ஸ்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். இதை வச்சே எங்க அப்பா இவனுக்கு காக்கா குளியல் போட்டுட்டாரு. இது முடிஞ்சதும் நம்ம பறிச்ச முருங்காய் எல்லாம் அம்மாட்ட கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாமரிசி ஊற வச்சிருந்தாங்க. ஸோ சாமரிசிக்கு தொட்டுக்க சாம்பார் வைக்கலான்ட்டு இருந்தாங்க. இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதோட ரெசிபியை ஷார்ட்ஸில் தரேன், மறக்காம பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாமரிசியும் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். சாம்பாரிசியோட ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாம்பாரோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டையும் அம்மா செஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம முருங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் தான் சாம்பாரை டேஸ்ட்டாக வச்சுருக்கோம். புளியும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சாம்பாரிசி ரெடி, இன்னொரு பக்கம் சாம்பாரும் ரெடி. ரொம்ப ஸ்மெல்லியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ சூப்பரான சாம்பார். இது மஸ்ட் ட்ரை. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பாரிசி ப்ளஸ் சாம்பார் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக சாம்பார் ரைஸ் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா தான் ட்ரை பண்ணார். அவர் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் டைனிங் டேபிளை பார்த்தா ரொம்பவே மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ அதை ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிடலாமேன்னு எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெஸ்ஸியான இடத்த க்ளீன் பண்ணுறதே ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இந்த பேஸ்கெட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சின்னதாக ஒரு பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். டிமார்ட்லேருந்து வாங்கினது தான் இது. என்னோடய குல்ஃபி ஐஸ்க்கு வந்து சின்ன பாட் அழகாக இருக்கேன்ட்டு அதையும் யூஸ் பண்ண வச்சுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் சால்ட் அண்ட் பெப்பரையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பீட்ரூட் கட் பண்ணேன் மதியானம் லஞ்சுக்கு. பீட்ரூட் கட் பண்ணும்போதே ஒருத்தனுக்கு இங்கே மூக்கு வேர்ந்துருச்சு. அதுவும் சாப்பிட்ணுன்ட்டு வந்து நின்றுட்டான். ஒரு பீஸ் எடுத்து போட்டேன். அது அவன் ஹேரில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ அவன் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கான், அவனுக்கு கிடைக்கல. பாருங்க கீழே பாரு, பீட்ரூட் எங்க? அங்கதான் இருக்குது, அங்கதான் கீழே தான் இருக்கு. கீழே பாடுறா, எங்கடா போச்சு? கீழே தேடுறா, கீழே தேடுறா. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். மிஷன் சக்ஸஸ். இது போதாதுன்னு அவனோட ரஃப்யூஸ் பெல்ட்டையும் இன்றைக்கி கடிச்சு வச்சுட்டான். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் எங்கள் அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க லஞ்சுக்கு. பீட்ரூட் பொரியல், இன்னொரு பக்கம் ரசமும் ரெடி ஆகிடுச்சு, பருப்பு ரசம். ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷலாக இன்றைக்கி அம்மா இனிப்பு வடை செய்யலான்ட்டு 200 கிராம் டம்ளரில் உளுந்து அதில் கால்வாசி பச்சரிசி ஊற வச்சுக்கிட்டாங்க. நடுவில் அமேசான் பார்சல் வந்தது. கிச்சனுக்காக ஒரு ஸ்டாண்ட் போட்டிருந்தோம். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. திங்ஸ் வைக்க இன்னும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஊற வச்சுருந்த உளுந்தையும் அரிசியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இதில் மிக்சியில் அரைக்கும் போதே சர்க்கரை போட்டுக்கணும். எடுத்த டம்ளர்லேயே 3/4 வாசி சர்க்கரை போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இனிப்பு வடை சூப்பராகவே வந்துடும். ஸோ அதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது. செய்யவும் நேரம் ஆகாது, ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரைடே ஸ்பெஷலான சாப்பாடு முருங்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், பருப்பு ரசம், இனிப்பு வடை. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஃப்ரைடே ஸ்பெஷலாக சாப்பிடுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய vlog பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.